You won't believe me how easy it is to make this கொழா புட்டு. வெல்கம் டு மை விளாக்ஸ். நான் உங்கள் அன்னபூர்ணா. இன்னைக்கு காலையிலேயே புட்டு கூட கடலைக்கறி செய்யலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். நைட்டே கடலை எல்லாம் ஊற வச்சுட்டு, ஸோ காலையில குக்கர்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டு 4 விசில் வச்சு கடலைக்கறியை ரெடி பண்ணியாச்சு. கேரளா பிரேக்ஃபாஸ்ட்லாம் எனக்கு பிடிக்காது, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தேன். ஆனா ஒன்ஸ் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எவ்வளோ ஈஸியா செஞ்சிடலாம், அதே மாதிரி சாப்பிடுறதுக்கும் டேஸ்டியா இருக்குன்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்பெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை புட்டு, ஆப்பம், இடியாப்பம்னு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிடுவேன். மலையாளிஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, வேற எந்த கேரளா டிஷ் நல்லா இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எப்ப ஸ்பெஷலா செஞ்சாலும் அம்மா வீட்டுக்கு ஒரு டப்பா பேக் பண்ணி குடுத்துருவேன். அம்மா வீடு பக்கம் இருப்பதினால் இருக்க பெனிஃபிட்ஸ். அவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா நம்ம குடுக்கலாம். நம்ம ஏதாவது செஞ்சோம்னா அவங்களுக்கு குடுக்கலாம். ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் தான் செஞ்சு அங்க குடுப்பேன். பிகாஸ் எங்க அம்மாக்கு சமைக்கிறதுனாலே பிடிக்காத விஷயம். "அனு நீ ஏதாவது செஞ்சா எனக்கு இங்க குடுத்து விடு" அப்படின்னு சொல்லிருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டப்பா பார்சல் பண்ணி குடுத்துட்டு, அவசர அவசரமா என்னோட பிரேக்ஃபாஸ்ட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு, இன்னைக்கு டிரைவிங் கிளாஸ் போயிட்டு வந்துட்டேன். ஆரம்பம் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்ஸலரேட்டரும், ஸ்டீரிங் கண்ட்ரோலும் சொல்லிக் குடுக்குற வரைக்கும். இப்போ கியரு, இது கூட கிளட்ச்சு, இது பத்தாதுன்னு சொல்லி மிரர பார்க்கணும், இத புடிச்சிட்டு தான் அத விடணும், இத மாத்தணும், இத செய்யணும்னு சொல்லி, ஐயய்யோ! என்ன விட்டுருங்கன்னு நடு ரோட்லயே வண்டிய நிப்பாட்டிட்டு ஓடி வந்துரலாம் போல தான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் இருந்துச்சு ஸ்டார்ட்டிங்ல. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே பழகிடுச்சு. முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டாளே இந்த அன்னபூர்ணான்னு சொல்லிட்டு, இன்னும் 10 டேஸ்ல சூப்பரா டிரைவிங் கத்துக்கிட்டு உங்க முன்னாடி நான் ஓட்டி காட்டுறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி மாமி, ஹேப்பி பேபி. பாய்.